தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையத்தினுடைய SIR அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்ல சொல்லணும்னா சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கிருச்சு. இந்த SIRனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நிச்சயம் அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்காகவே டீடைல்டாக ஒரு வீடியோவை டிகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இன்னும் நிறைய மக்களுக்கு SIR அப்படின்னு ஒண்ணு நடக்கிறதே தெரியல, அவங்களுக்கும் இந்த லிங்க் அனுப்புங்க, அவேர்னஸ் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். SIR பத்தி நம்ம வெளியிட்டு இருந்த அந்த வீடியோலையும் சரி, இம்பர்ஃபெக்ஷனுடைய கமெண்ட் ஷோவிலையும் சரி, பல்வேறு நேயர்கள் எங்களுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் இந்த வீடியோ. கேள்விகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு சில கேள்விகளை சொல்றேன். நான் இருந்த வீட்டுல இருந்து இப்போ நான் வேற வீட்டுக்கு மாறிட்டேன், ஆனா அந்த பழைய வீட்டுலதான் என்னுடைய ஓட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஓட்டை டெலீட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் சிலர் எழுப்புறாங்க. சிலர் நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், எங்களுடைய ஓட்டு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேரடியாக நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்டே பதில்களை கேட்டிருக்கோம். அந்த பதில்களை சொல்றதுதான் இந்த வீடியோ. இது டிகோட் பை வெங்கட். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கையோட இந்த வீடியோ தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். விகடனுடைய பல்வேறு தளங்கள்லயும் சோசியல் மீடியாவிலையும் மக்களுக்கு இந்த SIR தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். ஒரு மீடியாவாக நாங்க அந்த விளக்கத்தை கேட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியை கடந்த 4-5 நாட்களாகவே மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தை அவ்வளவு சீக்கிரமாக எங்களால நெருங்க முடியல. சரியான விளக்கத்தை அவங்களும் வெளியே வந்து கொடுக்கல. அவங்க ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க, அதுல இருக்கிற தகவல்கள் தாண்டி பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில தேடி போனோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு தூரம் மீடியா கிட்ட இருந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கும், மக்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரியான எந்த விதமான பிரஸ் கான்ஃபரன்ஸும் இப்போ வரைக்கும் மீடியாவுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் நடத்தல. இதெல்லாம் மக்கள் கிட்ட தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாமையே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல சொல்ல போற தகவலுமே கூட மிகுந்த முயற்சிக்கு பிறகுதான் நமக்கு அந்த விளக்கங்கள் கிடைச்சது. அதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பிரசன்ட் பண்ண போறோம். நாங்க இந்த SIR பத்தி விளம்பரப்படுத்துவோம், அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம். சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையை பாதியா குறைக்கிறது தான் ஊடகங்களுடைய வேலை. ஊடகங்கள்ல அந்த தகவல்களை எல்லாம் ஃப்ரீயாகவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் அதுல ஏன் அவங்க இவ்வளவு தூரம் தயக்கம் காட்டுறாங்கன்னு தெரியல. இன்னும் வெளிப்படையாக ஊடகங்கள் கிட்ட பல்வேறு தகவல்களை, பல்வேறு சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு அது ரொம்ப நல்லதாக அமையும். அப்படி கொடுக்கல, இதே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தையின் மேல சந்தேகத்தை அவங்களே வர வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்ப இந்த SIRனா என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பாத்துடலாம். 2002, 2005 இந்த காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டுல கடைசியாக இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்டுச்சு. 2002 நடந்த அந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல 37 தொகுதிகள்ல மட்டும் சில சர்ச்சைகள் வருது. அங்க வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த 37 தொகுதியில மட்டும் 2005 தான் திரும்பவும் அந்த திருத்தம் நடக்குது. அதனால தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 2002, 2005 இந்த இரண்டுமே முக்கியமான ஆண்டுகள். சரி, 2005 ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துச்சு. அதன் பிறகு 20 ஆண்டுகளாக எந்தவித SIRம் நடத்தப்படவில்லை. அதனால்தான் நாங்க இப்ப SIR நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். கடைசியாக பீகார்ல நடத்தி முடிச்சாங்க. பீகாருக்கு பிறகு இப்போ ஒரு 12 மாநிலங்களை நடத்துறாங்க, அதுல தமிழ்நாடும் ஒண்ணு. சரி, இதுக்கிடையில நாங்க ஓட்டு போட்டோம், எங்களுடைய பெயர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தோமே, அதெல்லாம் செல்லாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்றதுதான் இந்த SIRன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். குறிப்பாக அவங்க சொல்றது 2 காரணம். ஒண்ணு, குடியுரிமை. வெளிநாட்டை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள வராங்க, அவங்க வந்து இங்கே தங்கிடுறாங்க, வாக்காளர் பட்டியல்ல அவங்களுடைய பெயர்களும் சேர்க்கப்பட்டுருது, அவங்க இங்க வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணணும், அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயமாக சொல்றாங்க தேர்தல் ஆணையம். 2வது, சிலர் அட்ரஸ் மாறி இருப்பாங்க, இறந்திருப்பாங்க, ஒருத்தருக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கும், இதையெல்லாம் கிளீன் அப் பண்றதும் இதனுடைய நோக்கம்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். சரி, இந்த SIR எப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். பூத் லெவல் ஆபீசர்ஸ் இவங்க அரசு அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. இந்த ப்ராசஸுக்காக தேர்தல் ஆணையத்துக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்களுடைய பெயர், ஓட்டர்ஸ் ஐடியில இருக்கிற உங்களுடைய நம்பர், இதையெல்லாம் பிரிண்ட் பண்ணப்பட்ட எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்ம்ஸை எடுத்துக்கிட்டு உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வருவாங்க. அவங்க கீழே 2 ஃபார்ம்ஸ் இருக்கும். இது 2த்தையுமே நீங்க ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். சரி, அந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் தகவல்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கொடுக்கணும். அதை தாண்டி 2002, 2005 இந்த 2 ஆண்டுகள்ல நடந்த அந்த வாக்காளர் திருத்தத்துல உங்க பெயரோ இல்ல உங்களுடைய தந்தை தாய் பெயரோ இல்ல உங்களுடைய தாத்தா பெயரோ இருக்கா அப்படிங்கிறத அதுல நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். சரி, அந்த தகவல் எல்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், நான் எதில் போய் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா
அதுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு இணையதளத்தை கொடுத்திருக்காங்க. அந்த இணையதளத்துல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பூத் லெவல் ஆபீசர்ஸ் வீட்டுக்கே வராங்க இல்லையா, அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 9 டிசம்பர் 2025 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்று வெளியிடப்படும். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இடம்பெறும். நீங்க ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பேர் அந்த பட்டியல்ல இருக்காது. யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து நீக்கப்பட்டுச்சு, என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவாக தேர்தல் ஆணையம் தரப்புல அவங்களுடைய இணையதளத்திலும் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சென்னை மாதிரியான கார்பரேஷன்ஸ்ல இருக்கிற ஜோனல் ஆபீசஸ்ல அது ஒட்டப்பட்டிருக்கும். ஊரக பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா பிடிஓ ஆபீஸ்ல, பஞ்சாயத்து ஆபீசஸ்ல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசஸ்ல இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அங்க ஒட்டப்பட்டிருக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தவறாம உங்களுடைய பேர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல், அதாவது இறுதி செய்யப்படாத டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன காரணத்துக்காக இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். வரைவு வாக்காளர் பட்டியல என்னுடைய பேர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு நீங்க சப்மிட் பண்ண ஃபார்ம்ஸை எல்லாம் தேர்தல் ஆணையம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அந்த ஆய்வுல நீங்க 2002, 2005 அந்த காலகட்டத்துல உங்களுடைய பேரோ, உங்களுடைய பெற்றோர் பேரோ, தாத்தா பேரோ இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது சரியானதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அது சரியில்லை அப்படின்னாலோ, இல்ல நீங்க அந்த 2002, 2005 எங்க குடும்பத்துல யாருடைய பேரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை எம்டியா விட்டுருந்தாலோ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து. அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க இந்தியர் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில நீங்க பிறந்த தேதி, பிறந்த இடம், இதை குறிக்கிற ஆவணங்களை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 11 ஆவணங்கள் பிளஸ் ஆதார், இந்த 12 ஆவணங்கள்ல இதுல ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஆவணங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம வெளியிட்ட அந்த டீடைல்டு வீடியோல லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை பாத்துக்கோங்க. இப்போ நீங்க அந்த ஆவணங்களை எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்பவும் தேர்தல் ஆணையம் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு இறுதி வாக்காளர் பட்டியலை 7 பிப்ரவரி 2026 அன்னைக்கு வெளியிடுவாங்க. அதுதான் இறுதியான பட்டியல். அதுல உங்க பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஓவர்வியூவா எஸ்ஐஆர் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டோம். அடுத்ததாக வாக்காளர்களுக்கு இருக்கிற அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். முதல் கேள்வி, நான் வேற வீடு மாறிட்டேன், பழைய வீட்டுல தான் என்னுடைய ஓட்டு இருக்கு, இப்போ என்னுடைய ஓட்டு என்ன ஆகும், டெலீட் பண்ணிடுவாங்களா, என் வீட்டுக்கு ஃபார்ம் வராது, நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக பலரும் கேட்டிருந்தாங்க. இந்த அட்ரஸ் சிக்கல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அதே ஏரியாவிலேயே வேற ஒரு வீட்டுல இருக்கீங்க, அதே தெருவுல இருக்கீங்க, பக்கத்து தெருவுல இருக்கீங்க அப்படின்னா அந்த பூத் லெவல் ஆபீசரால உங்களை ஐடென்டிஃபை பண்ணி நேரடியாக அந்த ஃபார்ம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க வேற தொகுதிக்கோ இல்ல வேற ஊருக்கோ வேற மாநிலத்துக்கோ மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுக்கப்படாது. அப்போ அந்த ஃபார்ம் உங்க கையில கொடுக்கப்படலைன்னா நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரவும் முடியாது. அப்படி தரலனா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறாது. அப்போ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. 9 டிசம்பர்ல இருந்து 8 ஜனவரி 2026 இந்த ஒரு மாத இடைவெளியில கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த காலகட்டமாக கருதப்படுது. அதாவது உரிமை கோருதலுக்கான நேரம். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்ம் 6 அப்படிங்கிற வாக்காளர் பட்டியல்ல பெயரை சேர்க்கிறதுக்கான அந்த ஃபார்மை ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மோட, இது நான் தான், என்னுடைய ஆவணங்களோட தான் நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன் ஃபார்மோட நீங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும். என் பேர் தான் ஏற்கனவே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சு, வரைவுல தானே இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னாலே உங்களுடைய பேர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு திரும்பவும் சேர்க்கறதுக்காக ஒரு ஆப்ஷனாக தான் இன்னொரு 1 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ஃபார்ம் 6 கொடுத்து உங்களுடைய பெயரை நீங்க சேர்த்துக்கணும். இல்ல என்னுடைய இருக்கிற அட்ரஸ்லயே சில திருத்தங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபார்ம் 8 கொடுக்கணும். ஃபார்ம் 6 நீங்க கொடுக்கணுமா இல்ல ஃபார்ம் 8 கொடுக்கணுமா அப்படிங்கிறத தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 8 இதெல்லாம் நான் எங்க போய் வாங்குறது? பூத் லெவல் ஆபீசர்ஸ் திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. பூத் லெவல் ஆபீசர்ஸ் திரும்ப வரமாட்டாங்க. நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ஆன்லைன் வெப்சைட்ல இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகரத்துல இருந்தீங்கன்னா ஜோனல் ஆபீசர்ஸுக்கு போகலாம். பக்கத்துல எங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகம் இருக்கோ அங்க போய் வாங்கலாம். மாவட்ட அளவுல இல்ல ஊரக பகுதியில் போனீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இதுக்கான நடைமுறைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த ஃபார்ம்ஸையும் நீங்க அவங்க வாங்கலாம், அவங்க கிட்டே திரும்பவும் சப்மிட் பண்ணலாம். ஆனா என்ன, தேர்தல் ஆணையம் அந்த ஃபார்ம் 6ஐயும் ஃபார்ம் 8ஐயுமே கூட வாக்காளர்களை தேடி போய் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும், அவங்களுடைய வாக்குகள் விட்டு போகாம இருக்கும். அதையும் தேர்தல் ஆணையம் கருத்துல கொண்டு செஞ்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதுல இன்னொரு நபருக்கும் முக்கியமான ரோல் இருக்கு. அதுதான் அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸ். பூத் லெவல் ஆபீசர்ஸோட இணைந்து செயல்படுறதுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பூத் ஏஜென்ட்டை நியமிச்சிருப்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட்ஸ் இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 8 யாரெல்லாம் சப்மிட் பண்ணணுமோ அவங்களுடைய தரவுகளை எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட ஃபார்ம்ஸை வாங்கி
இவங்களே அவங்க சார்பாக சப்மிட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம்களை இந்த பூத் ஏஜென்ட்ஸால சப்மிட் பண்ண முடியும். அதனால யாருடைய வாக்கும் விட்டு போகக்கூடாது அப்படின்னு அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் நினைச்சாங்க அப்படின்னா அந்த பூத் ஏஜென்ட்ஸ் மூலமாக யார் யாருடைய பேர்கள் எல்லாம் விட்டு போயிருக்கோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட ஃபார்மை வாங்கி இல்ல அவங்கள ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு வழி நடத்தி அவங்களுடைய பெயர்களை சேர்க்க வைக்க வேண்டிய முக்கியமான கடமைன்னு கூட சொல்லலாம் இந்த பூத் ஏஜென்ட்ஸ்க்கு இருக்கு. அதனால உங்களுடைய பகுதியில் எந்த பூத் லெவல் ஆபீசர் வராங்க, எந்த கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து இப்பவே அவங்க கிட்ட பேசி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்தாங்கன்னா நீங்க வழிகாட்டுங்க, எப்போ வராங்க, எப்போ போறாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்பவே பேசி வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, எனக்கு ஓட்டு ஊர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, ஆனா நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணலாம். அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட்டு நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்க டவுன்லோட் பண்றீங்க, அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற எபிக் நம்பர், மொபைல் நம்பர் போன்ற தகவல்கள் எல்லாம் தேவை. ஏன்னா இது ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்களுக்கு மட்டும்தான் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த டீடைல் எல்லாம் கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி திரும்பவும் அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் பண்ணப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இடம்பெற்றுவிடும். ஆனால் இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எஸ்ஏஆர் தொடங்கிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும், அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் தேர்தல் ஆணையம் இந்த எனிமரேஷன் ஃபார்ம்ஸை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணவோ இல்ல அப்லோட் பண்றதுக்கான அந்த லிங்கை இன்னும் லைவ் பண்ணவில்லை, வெளியிடவே இல்லை. நம்ம கேட்டதுக்கு இப்பதான் அந்த சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் டெவலப் பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக டவுன்லோட் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்றாங்க. இன்னும் அந்த இணையதளத்தையே அவங்க வெளியிட முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸை தொடங்கிட்டாங்க. இதை தான் அரசியல் கட்சிகள் கேட்கிறாங்க. ஏன் இந்த 1 மாத காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு அவசரமாக இந்த ப்ராசஸ் நடத்துறீங்க? அப்படி நடத்தினா எவ்வளவு தூரம் அக்யூரேசியாக இருக்கும், நிறைய தவறுகள் இருக்கும், நிறைய பேருடைய பெயர்கள் விட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை எல்லாம் அரசியல் கட்சிகள் எழுப்பியிருக்காங்க. சோ தேர்தல் ஆணையம் அந்த இணையதளத்தை முழுமையாக பப்ளிஷ் பண்ணிருச்சு அப்படின்னா அதை நாங்க வேறொரு வீடியோலயோ இல்ல இம்பர்ஃபெக்ஷனுடைய வீடியோக்கள்லயோ இல்ல விகடனுடைய மற்ற பிளாட்ஃபார்ம்கள்லயோ உங்களுடைய தகவலுக்காக வெளியிடுறோம். சரி, முதல் ஆப்ஷன் சொல்லிட்டேன். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, ஆனா உங்களுடைய பெற்றோரோ உங்களுடைய உறவினர்களோ இன்னும் நீங்க இருந்த அதே வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு போகும்போது, ஆமா என்னுடைய மகன் தான், என்னுடைய மகள் தான், இவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க சார்பாக நாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு உங்களுடைய உறவினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் உங்களுடைய ஃபார்ம்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். சோ இந்த 2 ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்தி வெளிநாட்டுல இருக்கவங்க தங்களுடைய பெயரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட முடியும். வெளிநாட்டுல இருக்கவங்க மட்டும்தானா? இல்ல, மற்ற மாநிலத்துல வேலைக்காக போயிருப்பாங்க, இல்ல ஊரக பகுதியில இருந்து நகரத்துக்கு வேலைக்காக வந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே கூட இந்த 2 ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்திக்கலாம். 3வது முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி இதுக்கப்புறம் தான் வரும், ஆனா நான் முன்னாடியே அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். என்னுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சு, ஆனா இறுதி வாக்காளர் பட்டியலில் இல்ல, நான் என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 2002, 2005 அந்த தரவுல இருந்த உங்களுடைய பெயர், உங்களுடைய பெற்றோர் பேர், தாத்தா பேர் அதை கொடுத்திருப்பீங்க இல்லையா, அது தவறான தகவலாக இருந்தாலோ இல்ல அந்த தகவலையே நீங்க கொடுக்காம அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க ஆவணங்களை சப்மிட் பண்ண சொல்லி. அந்த ஆவணங்களை நீங்க திரும்பவும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ண ஆவணங்கள்ல தேர்தல் ஆணையத்துக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அவங்க இறுதி பட்டியல்ல உங்களுடைய பெயரை நீக்கிடுவாங்க. சரி, அப்படி இறுதி பட்டியல் என்னுடைய பேர் இல்லைன்னா என்னால ஓட்டே போட முடியாதா, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. முதல் ஆப்ஷன்ஸ் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட மேஜிஸ்ட்ரேட், இவங்க கிட்ட நீங்க போய் ஒரு அப்பீல் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், இது என்னுடைய சரியான ஆவணம் தான், ஆனாலும் என்னுடைய பேர் இதுல இடம்பெறவில்லை, நீங்க இதை மறுபரிசீலனை செஞ்சு என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த அப்பீல்லையும் உங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையர் அவங்க கிட்ட நீங்க அப்பீல் பண்ணலாம். அவங்க உங்களுடைய அப்பீல்ல சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் அல்லது சேர்க்காமலும் போகலாம். இதுக்கெல்லாம் போயும் உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நீங்க உண்மையாகவே இந்திய குடிமகன் தானா அப்படிங்கிற சந்தேகமும் அந்த இடத்துல எழும்புது. இதைதான் அரசியல் கட்சிகள் குத்தி காட்டுறாங்க. இது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல சரி பண்றதுக்கான நடவடிக்கையாக தெரியல. என்ஆர்சி அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் பதிவேட்டுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் தேர்தல் ஆணையம் இதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அதை பத்தி எல்லாம் அசர்றது கிடையாது. நாங்க வாக்காளர் பட்டியலை சரி பண்றதுக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. சரி, 4வது முக்கியமான கேள்வி, ஆதாரை ஒரு ஆவணமாக கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான்.
தேர்தல் ஆணையம் ஆதாரை ஒரு ஆவணமாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தும் போதே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. ஆனா அந்த உத்தரவுல ஒரு பாயிண்டை எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. ஆதாரோட சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா கூடுதலாக ஒரு ஆவணத்தையும் வெரிஃபை பண்றதுக்காக நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அதை தேர்தல் ஆணையம் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆதாரை வெறும் அடையாளத்துக்கான ஒரு ப்ரூஃபாக மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. இது நான் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆவணமாக மட்டும்தான் ஆதார் இருக்கே தவிர ஆதாரோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க ஆதாரை கொடுத்தாலும் அதுல பயனில்லை அப்படிங்கறதா அர்த்தம். அதனால தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற உங்களுடைய பிறப்பிடம், உங்களுடைய பிறந்த தேதி இதை நிரூபிக்கிற வகையிலான அந்த 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத இப்பவே நீங்க சரி பார்த்துக்கோங்க. 5வது முக்கியமான கேள்வி, இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்னுடைய வீட்டுக்கு ஃபார்ம் எடுத்து வருவாங்க இல்லையா, அப்படி வரும்போது நான் வீட்டுல இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்களுக்காகவே 3 முறை உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பேர் விட்டு போயிடக்கூடாது, உங்களை எப்படியாவது ஃபார்மை ஃபில் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தேர்தல் ஆணையம் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பீகார்ல எல்லாம் ஒரு தடவை தான் போனாங்க, இங்க 3 முறை உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எந்தெந்த தேதிக்கு வருவாங்க அப்படிங்கிறதையும் அங்க லோக்கல்ல ஆட்டோ மூலமாகவோ இல்ல நோட்டீஸ் மூலமாகவோ விளம்பரப்படுத்துறதாக தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. அந்த தேதிகள் என்ன, அவங்க எப்ப வராங்க அப்படிங்கறதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க வீட்டுல இருக்கிற மாதிரியான ஏற்பாடை பண்ணிக்கோங்க. 6வது கேள்வி, எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்க்கல, இதுதான் என்னுடைய முதல் தேர்தல் அப்படின்னா நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கலாம். எப்ப அப்படின்னா இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் நேர்ல வருவாங்க இல்லையா, அவங்களே பிளாங்காக சில ஃபார்ம்களை வச்சிருப்பாங்க, ஃபார்ம் 6. அந்த ஃபார்ம்ஸை வாங்கி நீங்க அப்பவே ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டுரும். 7வது முக்கியமான கேள்வி, 2026 ஏப்ரல் மேல தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பிப்ரவரி மாசத்தோட இந்த தேர்தல் ஆணையத்துடைய எஸ்ஐஆர் முடிஞ்சிருது, இறுதி வாக்காளர் பட்டியல்ல அறிவிச்சிடுறாங்க. அப்போ அடுத்த 2 மாதங்கள்ல புதிதாக வர வாக்காளர்களுடைய பெயர்களை சேர்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐஆர் ப்ராசஸ் மட்டும்தான் பிப்ரவரியோட முடியுது. அதன் பிறகு 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தங்களுடைய பெயர்களை சேர்க்கவோ இல்ல திருத்தம் மேற்கொள்ளவோ ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடைமுறையை மேற்கொள்றாங்களோ அதை கடைபிடிக்கலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமினேஷன் டேட், அதாவது வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக ஒரு டேட் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டேட்ல இருந்து 10 நாள் முன்னாடி வரைக்கும் உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான அந்த விண்ணப்பங்களை நீங்க செய்யலாம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான தேதிகள் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்றேன். நவம்பர் 4, 2025 முதல் டிசம்பர் 4, 2025 வரை இந்த 1 மாத காலகட்டத்தில் தான் உங்களுடைய வீட்டுக்கு ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது 9 டிசம்பர் 2025 அன்னைக்கு தான் வரை வாக்காளர் பட்டியல்னு சொல்லப்படுற ரஃப்பான டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க தேர்தல் ஆணையம். அதே 9 டிசம்பர் 2025 இருந்து 8 ஜனவரி 2026 வரைக்குமான இந்த 1 மாத காலகட்டத்தை கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது உரிமை கோருதல் ஆட்சேபனம் தெரிவித்தல் அப்படிங்கிற காலகட்டமாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நீங்க அந்த நோட்டீஸுக்கு பதிலாக ஆவணங்களை அனுப்பணும். இதே 9 டிசம்பர் 2025 முதல் 31 ஜனவரி 2026 வரைக்குமான இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆவணங்களை திரும்பவும் அவங்க சரி பார்ப்பாங்க. நீங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு 7 பிப்ரவரி 2026 இறுதி வாக்காளர் பட்டியலை அறிவிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற முக்கியமான சந்தேகங்கள், கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நம்புறேன். இது போக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டீடைல்டாக எஸ்ஐஆர் பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இந்த 2 வீடியோவையும் தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான விடையையும் நம்ம தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து கேட்டு சொல்லலாம். தொடர்ந்து எஸ்ஐஆர் பத்தியும் இன்னும் பல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்தும் நம்ம டிகோ நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.